ஆனால் ஸ்டாலின் வந்து என்னமோ திருமண நாள் அன்னைக்கு அந்த திருமண நாளுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்த்துன்னு சொல்லி ஒரு ஜால்ரா கூட்டம் பூரா போய் அவர் வீட்டில் நிற்கிது. அந்த ஜால்ரா கூட்டத்துக்கு இதுதான் வேலை. எல்லாம் கூட்டணி கட்சிக்காரங்க. இந்த கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தன்மானம் சுயமரியாதை இல்லையா? ஒரு கட்சியின் கொள்கையின் அடிப்படையில் தானே கூட்டணி வைக்கிறீங்க. ஏன்னா அவருக்கு திருமண நாள்னால் ஒரு வாட்ஸ்அப்பில் வாழ்த்து சொல்லிட்டு போங்க, ஒரு மெசேஜில் வாழ்த்து சொல்லிட்டு போங்க. அதுவும் இல்லைன்னா ஒரு ஃபோன் அடித்து திருமண நாள் வாழ்த்துக்கள்னு சொல்லுங்கள் அவர்கிட்ட. அது எதுவுமே இல்லாமல் எல்லாம் க்யூ கட்டி உள்ளே போய் நிற்கலாம். இந்த ஃபோட்டோவை பாருங்கள், எல்லாம் க்யூ கட்டி கேட்டால் திருமண வாழ்த்து சொல்ல நேரம் போயிட்டாங்க. அவரும் வெக்கம் இல்லாமையோ என்னையா திருமண நாளுக்கு ஏன் என்னைய வந்து பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கொடுக்கலாமா? அதை உங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாமா? அவங்கள பார்க்குறதுக்கு அனுமதி கொடுக்கலாமா? எல்லாத்தையும் வரட்டு இல்லை விடணும். இதுக்கெல்லாம் ஒரு பந்து பார்க்கணுமாயான்னு அவரும் பெருமையாக அவங்களெல்லாம் உள்ளே விட்டு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அதை கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் இன்டர்நெட்டில் இணையதளங்களில் போடுறாரு. ரொம்ப கேவலமான விஷயம். அதில் இதுங்கெல்லாம் திருமண நாளை கொண்டாடணும்னா அது இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது. வைகோ போய் அப்படியே க்யூவில் இந்த இடிச்சுக்கிட்டு நிற்கிற ஆடு மாதிரி நிற்கிறார். ஆடு கூட்டம் இருக்கும்போது இடிச்சுக்கிட்டு நிற்கும் ஒரு ஆடு, அது மாதிரி அந்த இடிச்சுக்கிட்டு அப்படி உரசிக்கிட்டு போய் நின்றுக்கிட்டு இருக்கார். காரணம் என்னென்னா அந்த சட்டசபையில் அவரை கழட்டி விடுறதுன்னு ஸ்டாலின் முடிவு பண்ணி பிரேமலதாவை கூப்பிட்டு பேசுனதுலேருந்து அவருக்கு வயிற்று கலக்கல். அங்கே பிஜேபியில் போய் ஒரு மந்திரி வாங்கலான்னு பையனுக்கு போய் கேட்டால் அங்கே வந்து சரியான இது கிடைக்கல. அதனால் மறுபடியும் ஸ்டாலின் காலிலேயே விழுந்துருவோன்னு வைக்கும்போது ஸ்டாலினுக்கு இந்த செய்தி தெரிஞ்சு அவரை கழட்டி விடணுன்னு தான் பிரேமலதாட்ட பேசினார். அதனால் இவர் இப்போ திருமண நாளுக்காக பார்க்க போகலை வைகோ. அவர் வைகோ போனது என்னென்னா கூட்டணியிலேருந்து கழட்டி விட்டுருவாங்களோ அதுக்கு கொஞ்சம் ஐஸ் வைக்கலாம், காலில் விழுகலாம் என்பதற்காக வைகோ போயிருக்காரு. அதே மாதிரி திருமா தான் தெரியும்ல உங்களுக்கு. அப்பப்போ போனால் தான் காசு கிடைக்கும். அப்பப்போ ஏதாச்சும் ஆதரவாக பிறந்தால் கப்பை வீசினா காசு கிடைக்கும். இப்படி காசுக்காக அரசியல் பண்ணக்கூடிய கோமாளியாக திருமணம் மாறிவிட்டார். திருமண வாழ்த்து நாள் வாழ்த்து சொல்வதற்கு அவரும் போய் க்யூவில் நிற்கிறது கேவலமான விஷயம்.